Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் மத்திய அரசின் பல்வேறு கொள்கைகளுக்கும் திட்டங்களுக்கும் தொடர்ந்து கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு வந்தன. அந்த வகையில் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் சில முக்கிய மாற்றங்களை செய்து அதற்கு பதிலாக வளர்ந்த இந்தியா வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத திட்டம் விபிஜி ராம்ஜி என்ற புதிய சட்ட வடிவை மத்திய அரசு கொண்டு வந்தது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் வேலை நாட்கள் 100லிருந்து 125ஆக உயர்த்தப்பட்டாலும் மத்திய மாநில அரசுகளின் நிதி பகிர்வு 60:40 என்ற விகிதத்தில் மாற்றப்பட்டது. இதனால் மாநில அரசின் நிதிச்சுமை பல மடங்கு அதிகரிக்கும் என்றும் முடிவெடுக்கும் அதிகாரம் மத்திய அரசிடம் குவிக்கப்படும் என்று கூறி அன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக சட்டப்பேரவையில் இதற்கு எதிராக தனி தீர்மானமே நிறைவேற்றி தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார். இருப்பினும் தற்போது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக அரசு இத்திட்டத்தை தமிழகத்தில் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிய சட்டத்தின்படி இத்திட்டத்திற்காக மத்திய அரசு ஒதுக்கியுள்ள 95,000 கோடி ரூபாய் இடைக்கால நிதியில் தமிழ்நாட்டிற்கு சுமார் 7,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போது தமிழகத்தின் நிதிச்சுமை நெருக்கடியில் இருக்கும் நிலையில் இந்த மத்திய அரசு நிதியை பயன்படுத்திக் கொள்ளவும் ஏழை எளிய கிராமப்புற தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பு தொடர்ந்து தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டும் முதலமைச்சர் விஜய் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. திமுக கடுமையாக எதிர்த்த மத்திய அரசின் ஒரு திட்டத்திற்கு தற்போதைய தவேக அரசு பச்சை கொடி காட்டியிருப்பது அரசியல் வட்டாரத்திலும் பாஜக தரப்பிலும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.